சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காசாவில் 4 பணிய கைதிகளின் எச்சங்கள் கமாஸில் கான் தகவல். ஈராக் தேர்தல் 2025 முன்னிலையில் உள்ள பிரதமர் முகமது ஷியா அல் சூடானியில் கூட்டணி. ரஷ்யா உக்ரைன் போர். ரஷ்ய விமான தாக்குதலால் கார்கிவ் பண்டசாலைகள் வெர்கவுஸ் சேதம். செங்கோட்டை கார் வெடிப்பு. DNA சோதனையில் டாக்டர் உமர் நபி என உறுதி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னுமில்லை. ஈரான் ஆயுதங்கள் தொடர்பாக இந்திய நிறுவனங்கள் உட்பட 32 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதிப்பு. ட்ரம்ப் கையெழுத்திட்டார். 43 நாள் அரசு முடக்கு முடிவுக்கு வந்தது என்று. காசா பகுதியில் இன்னும் கைதிகளாக உள்ள 4 வெளிநாட்டு பணிய கைதிகளின் எச்சங்கள் பற்றிய தகவல்கள் கமாஸுக்கு இருப்பதாக இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பாளர் கானுக்கு கட்டமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விவரத்தை நேற்றைய தினம் வெளியான செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் பக்கத்திலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் 4 பணிய கைதிகளின் எச்சங்கள் தொடர்பான தகவல்கள் கமாஸிடம் இருப்பதாக கான் கூறியது. பாலஸ்தீன வட்டாரங்கள் கூறுகையில் ஒரு எச்சம் கமாஸால், மற்றொன்று பாலஸ்தீனிஸ்தான் இஸ்லாமிய ஜிஹாத் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்ற 2 எச்சங்கள் காசாவின் மஞ்சள் கோடு இடையக மண்டலத்தில் கிழக்கில் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகளில் இருக்கும் பகுதிகளில் இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயம் வழங்கப்பட்ட இடங்களுக்கு சென்று எச்சங்களை மீட்டெடுக்கும் வேலைகளில் இஸ்ரேலின் கட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுதலுக்கு உள்ளாவதனால் கண்டுபிடிப்பு செயல்முறைக்கு கணிசமான நேரம் எடுக்கப்படலாம். ஈராக்கில் நடைபெற்ற 2025 பொதுத் தேர்தலில் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி தலைமையிலான கூட்டணி வலுவான முன்னிலையில் உள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டு ஆரம்பகால முடிவுகளின்படி இந்த கூட்டணி பல முக்கியமான மாகாணங்களில் வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. ஈராக் முழுவதும் வாக்குப்பதிவு 56% மேல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 329 நாடாளுமன்ற ஆசனங்களில் சூடானியின் கூட்டணி தற்போது 160க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதன் மூலம் தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சியை தொடர வாய்ப்பு அதிகரித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் சில இடங்களில் தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. ஆனால் தேர்தல் ஆணையம் இதை நிராகரித்து முடிவுகள் சர்வதேச பார்வையாளர்களின் கண்காணிப்பில் வெளிப்படையாக நடைபெற்றன என்று கூறியுள்ளது. ஈராக் தேர்தலை ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கண்காணித்தன. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் வாக்குப்பதிவு செயல்முறை அமைதியானதும் ஒழுக்கமானதுமாக இருந்தது. அதேவேளை தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படுவதற்கு அடுத்த சில நாட்கள் ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அல் சூடானி கூட்டணியின் வெற்றி அரசியல் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வாய்ப்பளிக்கும். ஆனால் குடியரசு அரசியல் எதிர்ப்புகள் மற்றும் பிராந்திய சக்திகளின் செல்வாக்கு காரணமாக புதிய அரசின் சவால்கள் தொடரும். உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய சமீபத்திய விமான தாக்குதல்கள் நகரின் பல பண்டசாலைகள் மற்றும் தளவாட கட்டிடங்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளன. இது பல மாதங்களாக குறைந்திருந்த ரஷ்யா உக்ரைன் போரின் தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்ததை வெளிப்படுத்துகின்றது. உக்ரைன் அதிகாரிகள் தாக்குதலால் கட்டமைப்பு சேதம் மற்றும் பொருட்கள் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மீட்பு குழுக்கள் தற்போது தீயணைப்பு மற்றும் மதிப்பீடு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. சமீபத்திய இந்த தாக்குதல்கள் ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனில் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த முயற்சிக்கும் ஒரு புதிய அலைவாக கருதப்படுகின்றன. அதேவேளை உக்ரைன் ராணுவம் தனது பாதுகாப்பு மையங்களை வலுப்படுத்தியுள்ளதாகவும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உடனடி பதில் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐநா மனிதாபிமான அமைப்புகள் கிழக்கு உக்ரைனில் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைவதாக எச்சரித்துள்ளன. சண்டையின் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர். மேலும் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது என உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைன் மோதல் இன்னும் முடிவில்லாத ஒன்றாக இருப்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையேயான நெருக்கடி சூழ்நிலை வரவிருக்கும் குளிர்காலத்தில் மேலும் சிக்கலானதாக மாறும் என பாதுகாப்பு தரப்பினர் எச்சரிக்கின்றனர். டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் 10 அன்று வெடித்து ஹூண்டாய் i20 கார் சம்பவத்தில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. புலனாய்வு வட்டாரங்களின் தகவலுக்கு அமைய கார் ஓட்டுநராக இருந்தவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மருத்துவர் உமருன் நபி அல்லது உமர் முகமது நபி என்பது DNA சோதனை அவரது தாயாரின் மாதிரியுடன் பொருந்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் டெல்லி போலீசார் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்புகள் இணைந்து நடத்திய சோதனையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் வெடிப்புக்கு முன் ஹூண்டாய் i20 காரை ஒரு கருப்பு முகமூடி அணிந்த நபர் ஓட்டி வந்ததாக தெரிய வந்ததுடன் அந்த வாகனம் ஹரியானா பதிவு எண் கொண்டது எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் உமர் நபி வெடிப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன் பழைய டெல்லி மசூதிக்கு சென்றதாகவும் புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. வெடிப்பு வழக்கில் இதுவரை பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஹரியானாவில் அல் பலா பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள். அவர்களில் சிலர் பாகிஸ்தான் தளமாக கொண்டு ஜெய் முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்பு
தொடர்புடைய 4 வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நபர்கள் அனைவரும் பரிதாப பயங்கரவாத தொகுதி வழக்கில் தொடர்புடையவர்கள் என நம்பப்படுகின்றது. செங்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வெடிப்புக்கு பின் நடந்த சோதனையில் பரிதாபாத் பகுதியிலிருந்து 350 கிலோ வெடிப்பொருட்கள், ஒரு AK-47 துப்பாக்கி மற்றும் ஏராளமான வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெடிப்பிடத்தில் மீட்கப்பட்ட உடல் பாகங்களிலிருந்து எடுத்த மாதிரிகள் உமர் நபியின் தாயாரின் DNA மாதிரியுடன் ஒப்பிடப்பட்டன. அந்த சோதனையில் மிகவும் உயர் பொருத்தம் காணப்பட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் டெல்லி போலீஸ் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடவில்லை. புலனாய்வு அமைப்புகள் தற்போது செங்கோட்டை கார் வெடிப்புக்கும் பரிதாபாத் பயங்கரவாத தொகுதிக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பதை கண்டறிய முயற்சி செய்கின்றன. முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தும் நோக்கில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 43 நாட்கள் நீடித்து அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நிதி மசோதாவில் நேற்றைய தினம் இரவு கையெழுத்திட்டுள்ளார். 43 நாட்களாக நீடித்து அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட அரசாங்க முடக்கம் இன்று முடிவடைந்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காங்கிரஸ் ஒப்புதல் அளித்து குறுகிய கால நிதி மசோதாவில் கையெழுத்திட்டதன் மூலம் அரசாங்க சேவைகள் மீண்டும் தொடங்குகின்றன. எனது கையொப்பத்துடன் மத்திய அரசு வழக்கமான செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கும் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். இந்த நம்ப முடியாத மசோதாவில் கையெழுத்திட்டு நம் நாட்டை மீண்டும் செயல்பட வைப்பது ஒரு மரியாதை என்று மேலும் குறிப்பிட்டார். ட்ரம்ப் இந்த முடக்கத்தை ஜனநாயக கட்சியினரின் மிரட்டல் மற்றும் பணப்பறிப்பு என்று விமர்சித்து இதனால் நாட்டிற்கு $1.5 டிரில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக கூறினார். அதே சமயம் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்த சில ஜனநாயக கட்சியினருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இந்த இடைக்கால நிதி தொகுப்பு ஜனவரி 20, 2026 வரை அரசு செயல்பாடுகளை தொடர அனுமதிக்கின்றது. இந்த மசோதா அடுத்த 45 நாட்களுக்கு அரசாங்கத்திற்கு தற்காலிக நிதி ஒதுக்கீட்டை வழங்குகிறது. இதன் மூலம் பல துறைகளான உள்நாட்டு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் வரி நிர்வாகம் உள்ளிட்டவை மீண்டும் செயல்பட தொடங்குகின்றன. குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதிநிதிகள் அவை 222 தொடக்கம் 209 வாக்குகளால் மசோதாவை நிறைவேற்றியது. செனட் ஜனநாயக கட்சியின் 8 உறுப்பினர்களும் இதற்காக வாக்களித்தனர். அரசு முடக்கும் காலத்தில் GDP 0.1% வீழ்ச்சி ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார வல்லுநர்கள் இழந்த உற்பத்தி அடுத்த மாதங்களில் மீளும் என நம்புகின்றனர். முக்கிய பொருளாதார தரவுகளுக்கான வேலைவாய்ப்பு, பணவீக்கம், நுகர்வோர் செலவுகள் போன்றவை தற்போது மீண்டும் வெளியாகும். எனினும் சில அறிக்கைகள் அக்டோபர் மாதம் வரை வெளியிடப்படாது என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அரசு செயல்பாடுகள் படிப்படியாக மீள தொடங்கினாலும் முழு இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் சில வாரங்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க அரசின் அடிப்படை செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க செய்யும் என்றாலும் நீண்டகால நிதி ஒப்பந்தம் எப்போது எட்டப்படும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்தியாவில் உயிரியல் ஆயுதத்தை பயன்படுத்திய ஒரு கொடிய பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றதாக கூறப்படும் ஒரு மருத்துவரை கைது செய்துள்ளது. அவர் ட்ரெசின் என்ற நச்சுப் பொருளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பொருள் மிக குறைந்த அளவிலும் உயிருக்கு ஆபத்தானது. ஒரு தானிய அளவிலான ட்ரெசின் கூட மனித இதயத்தை நிறுத்தக்கூடிய சக்தி கொண்டது. ATS அதிகாரிகள் கூறுகையில் அந்த மருத்துவர் நெரிசலான பொது இடங்களை இலக்காக கொண்டிருந்தார் என்கின்றனர். இது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் ட்ரெசின் அடிப்படையிலான பயங்கரவாத சதி என கூறப்படுகின்றது. புலனாய்வில் ட்ரெசின் நச்சுப் பொருளை எவ்வாறு கடத்தி இந்திய மண்ணில் பயன்படுத்தலாம் என்பதற்கான அதிர்ச்சியூட்டும் திட்டங்கள் அம்பலமாகி உள்ளன. அந்த மருத்துவருடன் தொடர்புடைய சர்வதேச வலைப்பின்னல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கள் கண்டறிய முயற்சித்து வருகின்றன. இந்த சம்பவம் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் விழிப்புடன் இருக்க தூண்டியுள்ளது. அமெரிக்கா ஈரானில் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திட்டங்களுக்கு ஆதரவு அளித்ததாக கூறப்படும் 32 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது புதிய தடைகளை அறிவித்து உள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த நடவடிக்கை இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துருக்கி மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள நிறுவனங்களை குறிவைக்கின்றது. தடை செய்யப்பட்ட இந்த நிறுவனங்கள் ஈரானுக்கு ஆயுத மேம்பாட்டிற்கு தேவையான பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பெற உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிதித்துறை தெரிவிக்கையில் இவை ஈரானின் ராணுவ மற்றும் ட்ரோன் திறன்களை மேம்படுத்தும் உலகளாவிய வலை அமைப்புகளின் ஒரு பகுதியாக செயற்பட்டன. இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு சமநிலையை பாதிக்கும் செயற்பாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவின் உறுதியை வெளிப்படுத்துகின்றது. இந்த புதிய தடைகள் ஈரானின் ஆயுத மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் வெளியிட்டு வரும் கவலைகளின் தொடர்ச்சியாகும். இந்த நடவடிக்கை இந்தியாவையும் சேர்த்து பல நாடுகளில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு பொருளாதார மற்றும் வணிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கின்றது. அமெரிக்கா கடந்த சில ஆண்டுகளில் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை கட்டுப்படுத்த பல முறை சர்வதேச அளவில் தடைகள் விதித்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.